நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ரத்னா இருக்கார்ல, ரத்னா வந்து நம்ம ஆதி பாரதிக்கு எதிரா வந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதா, ரத்னா 2 பேர் வந்து காலில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க, சம்மந்தி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அது வந்து நல்ல ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்கூலு. ஏன் நான் கூட தான் அங்கே படித்தேன், ஏன் ஆதி கூட தான் அங்கே படித்தான்னு பார்த்துக்கோங்களேன். அங்கே படித்தா நான் கண்டிப்பாக தமிழுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் சம்மந்தி. அதனால தான் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஏன்னா அவள் போன பிறகு நம்மளால் அவளை போய் பார்க்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணேன். நீங்களும் வந்து அவளை வழி அனுப்பி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரதா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே ரத்னத்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம என்னோட வாரிசு, என் பையனோட மக அவ, என் பேத்தியை எப்படி அவள் கொண்டு போய் சேர்க்கலாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து மரகதை வந்து சொல்கிறாங்க, என்னங்க அந்த சம்மந்திக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், நம்மளோட குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் போய் போட போதா, அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நம்மளாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லது தானேப்பா, நல்ல ஸ்கூலில் படித்தா நம்ம தமிழும் நல்ல பெரிய வேலைக்கு தானேப்பா போக போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனம் சொல்கிறாங்க. ஏய் தனம், என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நம்மளோட பேத்தியை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே வந்து தமிழை கொண்டு போய் தன்னந்தனியாக கொண்டு போய் ஒரு ஆள் இல்லாத காட்டில் போட போகிறாங்களா, அவனை நினச்சா அவளை நினச்சா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதை சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்போ தான் தனத்துக்கு புரியுது, ஆமாம்மா எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ரத்னா வந்து சொல்கிறாங்க, நம்ம நேரடியாக போய் அந்த அம்மாட்டே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து காரில் கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து சாரதா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அறிவுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்னக்கா சந்தோஷமாக இருக்கா, எதுவும் குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை அறிவு, நான் விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரத்னத்துக்கிட்ட கால் பண்ணிட்டேன். சம்மந்தி வருவார், வந்து பாரதி மேலே தையா தக்கான்னு குதிக்க போகிறாரு பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆரன் அடிக்குது. என்னக்கா அதுக்குள்ளே ஆரன் அடிக்குது, டக்குன்னு வந்துட்டாங்க போலையா, எந்த குடும்பத்து கூட சண்டைகளுக்கெல்லானே ரெடியாக இருப்பாங்க போலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ரத்னம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வராங்க. வந்தோடனே வாங்க வணக்கம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை சம்மந்தி, கரெக்டான டயத்துக்கு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தமிழ் பாப்பா வந்து கிளம்பிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க. நம்ம நல்ல விஷயம் தானே சம்மந்தி, இதில் என்ன இருக்குது, அதான் வழி அனுப்பி வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து அப்படியே கொண்டு தூக்கி போட்டுறாரு. அதை பார்த்தின உடனேயும் நம்ம தனத்துக்கும் மரகதத்துக்கும் என்ன பேசுகிறாருன்னே புரியலை. என்னடா அங்கே வேறு மாதிரி பேசினார், இங்கே வேறு மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட வந்து பாரதி வராங்க. மாமா சாரி மாமா, நான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு, நீங்கள் என்ன நினைப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. அம்மாடி இதுக்கு ஏமா வருத்தப்படுற, நல்ல விஷயம் தானே, தமிழ் பாப்பா போய் நல்ல ஸ்கூலில் படிக்க போகுது, நல்ல பெரிய பிள்ளையாக வந்த பிறகு நல்ல நல்ல லெவலுக்கு போயிடும், அதனால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்கள் இப்போ நல்ல விதமாக எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. அதனால் என்ன இருக்குமா, ஃப்ரீயாக விடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இருங்க மாமா, நான் போய் தமிழை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தமிழை கூப்பிட்டு வராங்க. தமிழ் வந்து கவலையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ், உன்னை பார்க்க தாத்தா வந்திருக்காரு, ஹாஸ்டலில் போன பிறகு சந்தோஷமாக இருக்கணும், அம்மாவை நினச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு உன் நினப்பாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ். அப்பா அம்மா வந்து உனக்கு எப்போயுமே கால் பண்ணுவேன் சரியா, வா தாத்தா வந்திருக்காங்க, தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு தமிழை கூட்டிகிட்டு வராங்க. தமிழை பார்த்தோன்னே ரத்னம் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு தமிழ் பாப்பா, அங்கே போய் சமத்தாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தாத்தா, நான் நல்லா படித்து டாக்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது, சரிம்மா பாரதி நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்னம். என்னம்மாம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, இருங்க சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஃபோன் பண்ண உடனே போட்டபடி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், வேலை நிறைய கிடைக்கு, நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம் சரியா, இன்னொரு நாள் வந்து கூட நாங்கள் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரத்னம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இங்கிட்டு வந்தவொடனே நம்ம மரகதை வந்து கேட்காங்க, ஏங்க என்னங்க வந்து சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா இப்போ சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாரு, இங்கே வீட்டில் உள்ள ஆளுகளுக்கும் உனக்கும் என்ன பேசுறது, எதுக்கு நீங்கள் இப்படி பிளான் பண்ணுறீங்க எனக்கு தெரியும், நான் வந்து பாரதியை வந்து திட்டணும், அதுக்கு தானே பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு ஆள் கிடையாது, அவங்க கொண்டு போய் தமிழை கொண்டு போய் அங்கே கான்வெண்ட்டில் விட்டு வரட்டும், நம்ம பின்னாடியே போய் கூட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னங்க புது திட்டமாக இருக்குது, பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட வந்து தனம் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் தான் சொன்னேன்ல அப்பா பயங்கரமான ஆள்னு, இப்போயாவது புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஆதி, பாரதி, தமிழ் எல்லாருமே மேலேருந்து கிளம்பி வர மாதிரி காட்டுறாங்க. என்னப்பா பாரதி கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து எல்லாருமே சொல்லி அனுப்புகிறாங்க, போய் நல்லா படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லி அனுப்புகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 2 பேர் வந்து காரில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல கார் நிப்பாட்டிடுறாரு ஆதி. நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஒரு நிமிஷம் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு நடந்து போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அதுக்கடுத்து ஆளவே காணும். அப்பா சாரி அம்மா, என்னம்மா அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் கேட்காங்க. எனக்கு அதாண்டி தெரியலை, இந்த 5 நிமிஷத்தில் வாரேன்னு சொல்லிட்டு போனார், இன்னும் ஆளை காணுமே, வா இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. சரி இது எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க.
ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து காருக்குள்ளே இருக்குது. அம்மா காருக்குள்ளே இருக்குமா ஃபோனு அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க. சரிவா கொஞ்சம் முன்னாடி போகணும். முன்னாடி போனால் அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆதி எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை, அங்கே ஊட்டிக்கு போகணுன்னு சொன்ன உடனேயும் தமிழ் நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பா இல்லைப்பா, எனக்கு நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க வேண்டான்ட்டு, என்னால் சொல்ல முடியல, ஆனால் நான் வேறு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. நான் தான் உங்கள் மேலே பாசமாக இருக்கேன், உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லை, உங்களெல்லாம் நான் பார்க்காம இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அழாதீங்கப்பா, நான் உங்கள் கூடயே தான்ப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து மணி வந்து வீட்டுக்கு வராரு. என்னம்மாம்மா வீட்டுக்கு வந்தேன் யாருமே ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தனம் வந்து நடந்ததை சொல்கிறாங்க. அதான் சொல்லி முடித்தோடனே, என்னம்மாம்மா அநியாயமாக இருக்குது, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்திலே வந்து தமிழை கொண்டு போய் ஊட்டியில் சேர்க்க போகிறாங்களா, தமிழை பார்த்துக்கிறத தவிர வேறு என்ன வேலை இருக்குங்க பாரதிக்கு, இதெல்லாம் சரியில்லைம்மாம்மா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்டில் சேர்த்துட்டு தானே வருவாங்க, அவங்க முன்னாடியே போய் சேர்த்துட்டு வரட்டும், நான் அதுக்கடுத்து போய் என்னோடய பேத்தி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் பேத்தியை கூப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து தமிழ் பாப்பா என் கூடயே தான் இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.